எடப்பாடி பழனிசாமி எப்போதும் முதல்ல முடியாது, போன வருஷம் இதே நல்லா சொன்னீங்க. அமைச்சர்கள் வந்து இப்ப மருது சகோதரர் வந்து நாங்க வந்து வேண்டியிருக்கோம் அப்படின்னு நம்ம அதாவது முதல்வர் வந்து வீட்டு எடப்பாடி மருது சகோதரர் யாரு? விசுவாசத்திற்கு பேர் போட வந்து சுதந்திரத்துக்காக போராடியவர் பழனிசாமி காலை வாரி விட்டு காலை விழுந்து பதவி பெற்று விட்டு மருது சகோதரர்கள் தியாக பூமி இது விசுவாசமிக்க பூமி. இங்க அவர்கள் வேண்டுனாங்கன்னா முன்ன அப்படிதான் சொல்லியிருந்தாரு, எங்களோட பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு. அதுக்கு விஜய் மதுரை மாநாட்டில் அருமையான பதிலை சொல்லியிருந்தார். என் தலைமையில தான் கூட்டணி வரும்னு அவர் விக்கிரவாண்டிலையும் சொல்லியிருக்காரு, மதுரையிலையும் சொன்னார். இந்த கல்லாப்பட்டி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவரை தோலை தூக்கிட்டாலே போறாரா? ஏன்னா விஜய் போய் அது மாதிரி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிட்டாருன்னா லைக் சூசைட் அல்ல. அதிமுகவும் விஜய வந்து தங்க கூட்டணிக்கு வரணும்னு பேசுறாங்க. நீங்களும் ஒரு பேசும்போது உங்களுடையதுல விஜய்க்கு ஆதரவான பேச்சுக்கள்லாம் நிறைய இருக்குது. இதை பார்த்து சட்டமன்றத்தில் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா கூட்டணிக்காக அலைகிறாங்க அப்படின்லாம் கூட பேசுறாரு. அவர் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க? நாங்க ஒண்ணு அவங்க முதலமைச்சர் பழனிசாமி இந்த அலைச்சலை பார்த்து தான் சொல்லியிருக்க முடியும் தவிர, நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த ஒரு அரசியல் கட்சியோ யாரையும் பார்த்து அச்சமோ பொறாமையோ எங்களுக்கு இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எங்களை யார் விமர்சித்தாலும் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பதிலடி கொடுக்கின்ற விதமாக நாங்கள் விமர்சிப்போமே தவிர, உங்க கேள்வியில சிறு பிழை இருப்பதாக கருதுகிறேன். விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேனே தவிர, நாங்க விஜயோட கூட்டணிக்கு தான் சொல்வோம் என்று எங்கேயுமே சொல்லல. ஒரு முறை மதுரையில் வந்து ஊடக நண்பர் கேட்டப்ப, நீங்கள்லாம் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள், நீங்களும் ஓபிஎஸும், நீங்கள் விஜய் தலைமையில் கூட்டணிக்கு செல்வீர்களான்னு கேட்டப்ப, அரசியலில் அனுபவத்தை எல்லாம் தாண்டி மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் முக்கியம், அவர் ஒன்றும் தீண்டத்தகாதவர் அல்ல அப்படிதான் சொன்னேன். உடனே நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, விஜய்க்கோட கூட்டணியான்னு கேட்குறீங்க. அது மாதிரி கரூர் சம்பவத்தில் காவல்துறை மீது தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதுபோல விஜய் அவர்களும் எந்த குற்றமும் செய்யவில்லை. இது ஒரு துக்க நிகழ்வு. இது போன்ற மரணங்கள் இது எந்த அரசியல் கட்சி நிகழ்வுகளையும் நடக்கக்கூடாது. அதற்கு முதல்வர் சரியான திட்டங்களை வைத்து வருகிறான்னு சொன்ன உடனே திமுகவோட கூட்டணியான்னு கேட்டீங்க. தேர்தல் வர்றதுனால எங்களுக்கு அந்த ஜுரம் வரல. ஊடகத்தை தேர்ந்த உங்களுக்கு தான் எங்க வார்த்தைக்குள் வார்த்தை நீங்க இன்பிட்வீன் லைன்ஸ் ரீட் பண்றீங்களே தவிர, நாங்கள் வந்து அண்ணாவின் வழி வந்தவர்கள். மாற்றான் தோட்டத்து மல்லிகை இருந்தாலும் மனம் உண்டுன்னு சொல்லணும். அரசாங்கம் சரியாக செயல்பட்டால் அது சரி என்று சொல்லுவது, பொதுமக்களின் சார்பாக அதை சரியாக இருந்தால் சரி என்று சொல்வதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் என்றைக்குமே நிலைப்பாடு. அரசாங்கம் தவறு செய்தால் அதை எதிர்த்து குரல் கொடுப்பது மக்கள் சார்பாக எங்களுடைய நிலைப்பாடு. இன்னொன்று இவர் சொன்னாரு, பழனிசாமி தான், நான் அன்றைக்கே சொன்னேன், அவரும் அவரை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு ஊடகத்தில் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. புரட்சித் தலைவர் கண்ட அந்த இயக்கம், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கு அண்ணா திமுகவை இல்லைங்கிற நிலைமைக்கு, அது எடப்பாடி திமுகவாக உருப்பெற்ற பிறகு அவர்களால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெரிந்து பழனிசாமி ஒவ்வொரு இடங்களிலும் அதோ பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப புலகாங்கிதமிருந்து கத்துவதை பார்த்தாலும், அவரை சேர்ந்த சிலர்கள் விஜய்க்கு பவன் கல்யாணையும் அவர் யாரு அவருடைய சிரஞ்சீவி எல்லாம் ஓடிட்டு இது கூட வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது, உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து நகைக்கிறார்கள். இவர்கள் பழனிசாமி என்ன ஒன்றை உணர்ந்திருக்கிறார் என்று தெரிகிறது. தன் தலைமையிலான கட்சி உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அதனால் விஜய் தலைமையை ஏற்று அவரிடம் கூட்டணி செல்வதற்கான ஒரு அழைப்பாகத்தான் விஜய் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்வதாகத்தான் அது எல்லோருமே பேசிக் கொள்கிறார்கள். 4 கட்சிகளும் 4 திசையில் இருக்கு சார். நீங்க ஜனவரியில வந்து கூட்டணி இறுதி செய்வோம், அதனால பலமான கூட்டணியா இருக்குன்னு சொல்றீங்க. எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சார்? இல்ல, நம்பிக்கைங்கிறது நீங்க தேர்தல் அரசியல் தெரிந்தவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள். டிசம்பர் ஜனவரியில உறுதியாக கூட்டணிகள் எல்லாம் உறுதிப்படும். உங்களுக்கு சூசகமா ஒன்னே சொல்றேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும். ஏனென்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து விட்டது, வளர்ந்து வருகிறது.
இதை எல்லோருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதனால நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறோமோ, இதை ஏதோ ஒரு அதீத நம்பிக்கையில் சொல்லல, யதார்த்தத்தை சொல்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி எப்போது முதல்வர் முடியாது போன வருஷம் இதே நல்லா சொன்னீங்க. இப்ப வந்து அவங்க அமைச்சர்லாம் இன்னைக்கு வந்து அமைச்சர்களா அமைச்சர்கள் வந்து வேண்டுதல் பண்ணிருக்காங்க. நான் உங்களை கரெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க தான் எங்களை அப்படியே வார்த்தை புடிச்சு டைட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நான் உங்களை கரெக்ட் பண்ண வேண்டியது. அமைச்சர்கள் வந்து இப்ப மருது சகோதரர் வந்து நாங்க வந்து வேண்டியிருக்கோம் அப்படின்னு அதாவது முதல்வர் வந்து மீண்டும் எடப்பாடி முதல்வர். மருது சகோதரர் யாரு? விசுவாசத்திற்கு பேர் போடவர்கள். அவர்கள் இன்றைக்கு அவர்கள் வீரமங்கை வேலுநாச்சியாரின் படை தளபதிகள். அவருக்கு தோளோடு தோள் நின்று சுதந்திரத்துக்காக போராடியவர்கள். பழனிசாமி பதவி கொடுத்தவர்களையே காலை வாரி விட்டு, காலை விழுந்து பதவி பெற்றுவிட்டு காலை வாரியவர் பழனிசாமி. நீங்க மருது சகோதரர்கள் தியாக பூமி, இது விசுவாசமிக்க பூமி. இங்க அவர்கள் வேண்டுனாங்கன்னா அது அங்கேயே நிராகரிச்சிருப்பாரு. அதான் என் வாயில அது வெளியில வருது. அரசியல் மாற்றம்ங்கிறது என்ன நடக்கலாம்? தேர்தல் நேரத்தில் கூட்டணிகளே உங்களுக்கு பெரிய வியப்பை உருவாக்குகின்ற விதமாக கூட்டணிகள் அமையும். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது. முன்ன அப்படிதான் சொல்லியிருந்தாரு, எங்களோட பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு. அதுக்கு விஜய் மதுரை மாநாட்டில் அருமையான பதிலை சொல்லியிருந்தார். திரும்பவும் விஜய் அவர்கள் இவர்கள் அழைப்புக்கெல்லாம் உறுதியாக பதில் சொல்றார். ஒன்னே ஒன்று கேட்கிறேன், விஜய் வந்து ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கின்ற பொழுதே அவரது வருமானத்தை எல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக மாற்றத்தை கொடுப்பேன் என்று அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு என் தலைமையில தான் கூட்டணி வரும்னு அவர் விக்கிரவாண்டிலையும் சொல்லியிருக்காரு, மதுரையிலையும் சொன்னார். இதை நான் சொன்ன உடனே விஜயோட போறீங்களாங்க? அவர் சொன்னதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், தெரியப்படுத்துறேன். உங்களுக்கு அந்த சில பேர் கூவி விஜய் அழைக்கிறாங்களே அவர்களுக்கு. அவரு ஒரு உச்சபட்ச நடிகர், அவ்வளவு வருமானத்தையும் புகழையெல்லாம் விட்டு இந்த கல்லாப்பட்டி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவரை தோல்ல தூக்கிட்டு அலைய போறாரா? இது ஒரு சிறு குழந்தைய கேட்டா கூட சரி சொல்லும். அதனால பழனிசாமி அங்க கூட இருக்கிற அந்த நிர்வாகிகளையும் அந்த தொண்டர்களையும் சோர்ந்து போயிருக்கவர்களை இன்னும் ஒரு மாசத்துக்கு இதை வச்சு ஓட்டுவார். விஜய் வந்து அதுக்கு பதில் சொல்ற வரைக்கும் இதை ஓட்ட போறாரு தவிர அதுக்கு வாய்ப்பே 1% கூட வாய்ப்பு இல்லை என்றுதான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் போய் அது மாதிரி பழனிசாமி தலைமை ஏத்துக்கிட்டாருன்னா அது அவருக்கு அது இட்ஸ் லைக் சூசைடல் அட்டெம்ப்ட். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.